ஹே கைஸ்! இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம தூரியாடுறதுக்கு தாங்க குருநாசம் கோயில் போலான்னு சொல்லிட்டு, நாங்களே இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா நாங்களும் கிளம்பி போனா, காலையில அந்த அளவுக்கு கூட்டம் ஒண்ணும் இல்ல. அதனால தூரி எல்லாமே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாங்க. சரி மெதுவா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன தூரி ஆடலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நாங்களும் தூரி இருக்க இடத்த எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். நெறைய தூரி வந்திருந்தது. இதுல இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறதுன்னு பார்த்தா, குருநாசியம் கோயில்லயே நெறைய பேர் வீடியோ போட்டதுன்னு பார்த்தா, அந்த கிரைண்டட் தூரி தாங்க. அதுதான் ஆடணும் நாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். நாங்களும் அப்படியே சுத்தியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கப்ப, குழந்தைகளுக்கு விளையாடுற தூரிகளும் நெறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு, அடுத்தா நாங்களும் கூட்டம் வந்ததுக்கப்புறம் தூரியெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் ராட்டினம் ஆடலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டா ராட்டினத்துலேருந்து ஏறிட்டேங்க. ஏறி மேல இருந்து பார்க்கறக்கு வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ராட்டின தூரி முடிச்சுட்டு வந்துட்டு, அடுத்து நம்ம 360 தூரியில ஏறியாச்சுங்க. ஏறி கிரைண்டர்ல மாவு போட்டு ஆட்டுற மாரி ஆட்டி விட்டுட்டாங்கங்க. சாமி! மாவாட்டுற மாரி கிரைண்டர்ல போட்டு ஆட்டுன ஆட்டி இறக்கி விட்டோனே, எனக்கும் தல பயங்கரமா இதாயிருச்சு. "என்னடா இப்படி ஆயிருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இதுக்கப்புறம் நான் தூரி ஆட வரலடா சாமின்னு சொல்லிட்டு, வாங்க மாட்டு கூடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டு கூட இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சுங்க. கூட்டிட்டு வந்துட்டு அங்கேயும் மாடு, ஆடு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோம். ஆனா குருநாதசாமி கோயில் வந்தீங்கன்னா, மறக்காம வந்து கேஷ் எடுத்துட்டு வந்துருங்க. ஃபோன்பே, ஜிபேவ நம்பி வந்துராதீங்க. நம்பி வந்துட்டா அவ்வளதான். கடையில எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. தூரியும் எதுவும் வந்து ஆட முடியாதுங்க. அதனால வந்து எல்லாருமே ஜிபே, ஃபோன்பேவ நம்பி வந்துராதீங்க. சரிங்களா? அதனால வரப்போ கேஷ் வந்து எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த தூரியெல்லாம் இருக்கு. மறக்காம நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. செமையா இருக்கும். வாங்க காய் எல்லாம் செமையான ரேட்ல இருக்குது. ரூ. 100, 110, 120, 150 எல்லா ரேட்லயும் இருக்கு. வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி தரேன். எடுத்துக்கலாம் வாங்க. கஸ்டமர் யாரா இருந்தாலும் வாங்க. தெரிஞ்சு குறைச்சி எடுத்து தரேன். வாங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே சாப்பிட்டு பாருங்க. காய் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணாச்சி இருக்குது, மாங்காய் இருக்குது. மாங்காய் இங்கே குணசங்க கோயிலில் யார்ட்டுமே கிடையாது. எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வாங்க. கைஸ் இந்த தேர் திருவிழால பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து கடைகள் வந்து போட்டிருக்காங்க. தூரிகளும் வந்து நெறைய போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு உழைப்பானது வந்து இருக்குதுங்க. ஏன்னா, நமக்காக பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே கடை, அப்புறம் தூரின்னு சொல்லிட்டு நாம என்ஜாய் பண்றதுக்காக இந்த மாரி நெறைய வந்து போட்டிருக்காங்க. இதுலயும் போயிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் அந்த அளவுக்கு அவைங்கனால குறைச்சும் தர முடியாது. ஏன்னா, அவிங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் இங்க கொண்டு வராங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க கடை வாடகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து இருக்கு. அதனால கடையிலலாம் வாங்குறப்ப கொஞ்சம் குறைக்காம அவைங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அதுக்காக கைஸ் காலையில கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. மதியம் ஆகவும் கூட்டம் அதிகமா வரதுக்கு பண்ணிருச்சுங்க. கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு போகாத விட்டுறாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சரி கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.